ஹலோ மைக் செக்கிங் 1 2 3 பரபர லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அப்படின்ற புக்கை கொடுத்து என்னை படிக்க சொன்னார். அதுக்கப்புறம் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்னு ஒரு புக்கு, இது ரெண்டையும் கொடுத்து படிக்க சொன்னார். அந்த டைமில் தான் எனக்கு இந்த ஹிமாலயன் சைடு, அந்த இமயமலை, அந்த மாங்க்ஸு, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தை முதல்ல தூண்டினது அந்த புத்தகம் தான். இந்த புத்தகத்தை நான் அதுக்கப்புறம் ஒரு 10-15 பேருக்கு நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அந்த புக்கை வாங்கி. அது ஒரு அற்புதமான புத்தகம். அதாவது நான் வெறும் அது இந்து சமயம்னு பார்க்காம ஒரு யோகிக் சயின்ஸு, அந்த இந்தியாவின் யோகக்கலையை பற்றி எப்படியெல்லாம் அவங்க இதெல்லாம் செய்ய முடியும் அந்த யோகக்கலை தெரிந்தால், என்னென்னலாம் கடவுளுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அவங்க பெரிய பனி சரிஞ்சு விழுது, அது நில்லுன்னு ஒருத்தன் அது நிற்கிது இவங்க கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பனிச்சரிவு விழுது. எறும்பை 2 துண்டாக பிச்சு போட்டுட்டு ஒருத்தர், அதாவது இந்த புக்கை எழுதின ப்ரொஃபஸர் ராமா அவர் தான் அந்த புக்கை எழுதியிருக்காரு. அவர் யார்கிட்ட, அவருடைய குரு ஒருத்தர் இருக்கார், அவருடைய குரு இவர் சொல்கிற அந்த பாபாஜி. இந்த பாபாஜியுடைய நேரடி சீடர்களில் ஒருத்தர், இந்த சீடர்களில் அந்த வம்சத்தில் வர்றவர், அந்த ஸ்கூலில் வர்றவர் இந்த ப்ரொஃபஸர் ராமா. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு சின்ன பிரம்மச்சரியாக இருக்கும்போது ஒரு இடத்துல ஹிமாலயன் சைடில் போய் அங்கே உள்ளவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. வாழ்க்கை என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, இதை பற்றி எழுதும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் ஒரு வாரத்தில் உட்காந்து இது சொல்கிறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு கோவம் வந்துருக்கு, இவ்வளோ பேர் ஒழுங்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு பிடிச்சதுன்னா கேளு, இல்லாட்டி எந்திரிச்சு போங்கிறாரு. அவன் சொல்கிறான், தம்பி நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொன்னால் புரியாது, செய்தி காட்டணும் அப்படிங்கிறார் அந்த கிழமை. என்ன செய்தி சொல்கிறேன், வாழ்க்கையும் மரணத்தையும் இப்போ நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு பிடிச்சிட்டு வாங்க தம்பி அப்படிங்கிறார். இந்த ஹிமாலயன் எறும்புகள் மரத்தில் பெருசாக இருக்குமா, அதை பிடிச்சி கொண்டாந்து போட்டிருக்காங்க கூட உள்ள சிஷியர்கள். உடனே அதை என்ன பண்ணிட்டார், 2ஆக பிச்சு போட்டான் எறும்பை, தலை தனியாக முண்டம் தனியாக அப்படின்னு சொல்லி செத்து போச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் மரணம், இப்போ பாருங்கன்னு சொல்லி அதை மறுபடியும் சேர்த்துட்டு மெடிடேட் பண்ணுறான் அந்த கிழமை. கொஞ்ச நேரத்தில் எறும்பு ஓடிடுச்சாங்க எந்திரிச்சு. இதை நேராக பார்த்து மிரண்டு, அந்த மாதிரி சம்பவங்கள் அந்த புக்கில் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஆன்மீகத்துக்கு இன்னொரு ஒரு ஜன்னலை திறந்து விட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்புறம் அவரோட ஒரு வருஷம், ஏன்னா சங்கர் சார் இருக்க அந்த படம் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒர்க் பண்ணோம். இந்த 1 வருஷத்தில் பல மாதங்கள் நான் ரஜினி சாரோட இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவரை பற்றி எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம், அது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் அவர்கிட்ட இருக்குது, யாரை பற்றியும் தப்பாக பேச மாட்டாருங்க. யாரை பற்றியும் மைனஸாக ஒன்று சொல்லவே மாட்டார். சும்மா நான் என்ன சார் இப்படி பண்ணுறாங்க, சே இதெல்லாம் ரொம்ப மோசம் சார் ஒன்று அப்படியா அப்படின்னு கேட்பார். எப்படியே அவர் கருத்தை சொல்ல மாட்டார். அதாவது இன்னொருத்த பற்றி ப்ளஸ்ஸாக சொல்லுவார், இன்னொருத்தரோட மைனஸை அவர் சொல்லி நான் கேட்டதே இல்லை. இதனால் ஏன்னா இப்போ நான் ஒருத்தனை பற்றிய தவறான செய்திகளை அவன் இல்லாத நேரத்தில் பேசாது என்றதை ஒரு பெரிய பழமொழியாகவே வச்சுருக்காங்க. ஒருத்தனை முகத்துக்கு நேரம் நீ என்ன வேணாலும் சொல்லிவிடு, அவன் முதுகுக்கு பின்னாடி அவனை பற்றி உயர்வை பேசு, அவனுக்கு தாழ்வினை பேசாதேன்னெலாம் சொல்கிறாங்க. இதை கண்ணு முன்னாடி கடைபிடிச்சிட்டு இருக்காரு அவர். இன்னைய உலகத்துக்கு அது ஒரு புத்திசாலித்தனமான அது குணம் தான் அது. ஆனால் அது ஒரு உயர்ந்த குணமாக நம்ம முன்னோர்களால் மதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணேன். என்னதான் நோண்டினாலும் அவர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி தப்பான ஒரு செய்தியை வாங்க முடியாது. இன்னொன்று இதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும். இன்னொன்று, ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு கேட்குறாருன்னா உனக்கு அதில் எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு ஆழம் பார்க்குறாருன்னு அர்த்தம். அவருக்கு தெரியாமலாம் இல்லை, உனக்கு அதில் எவ்வளோ தூரம் வித்துவத்துவம் இருக்குது, நீ எவ்வளோ ரேஞ்சை தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு அர்த்தம். இதையும் பின்னாடி தான் நான் இன்னசென்ட்டாக அவர் ஏதாவது கேட்டானா உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதை ஃபுல்லாக அன்னைக்கு கேட்டுட்டு அடுத்தாப்புல அது அவருடைய இன்னொரு ஆங்கிள் அதை சொல்லுவார் அவர். அப்போ தான் நம்மளோட இவருக்கு அதிகம் தெரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஆச்சா. அப்புறம் இன்றைக்கி கேரவனை பார்த்த உடனே உள்ளே போய் பூந்துக்கிறோம். கர்ணன் படத்துலலாம் அவ்வளவு இதை போட்டுக்கிட்டு அது வெயிலில் நடிச்சிருக்காரு நடிகர் சிவாஜி கணேசன். அந்த காலத்தில் ஏசியும் கிடையாது, கேரவன் கிடையாது. இன்றைக்கி வசதிகள் வந்துருச்சு. கொஞ்சம் வெயில் அடித்தாலும் லைட்டாக தூர்னாலும் டபக்குன்னு கேரவனுக்குள்ளே ஓடிடுறோம். ஆனால் சிவாஜி ஷூட்டிங்கில் அவர் கேரவனுக்குள்ளே இருந்த நாட்கள் கம்மி. அவர் கேரவனுக்கு வெளியில் சேரை போட்டு உட்காந்து ஈவினிங் 5 மணிக்கு ஒரு சிகரெட் குடிப்பார். அந்த சிகரெட்டை ஒட்டி மாலை முரசு, மாலை பத்திரிகைகள் அத்தனையும் அவருக்கு வந்துடணும்.
அவர் மாலை முரசு படிக்கிற ஸ்டைலே தனியாக இருக்கும். செய்து தான் கேட்டணும். கொடுப்பா சார், என்ன சார் இது என்ன படிச்சிங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? 2-4 பக்கம் தானே விவேக், இதில் என்ன தெரியுது? உங்களுக்கு படிக்க தெரியாதா சார், ஏதாவது படித்து சொல்லணுமா? பார்த்துட்டேன் அப்படிம்பாரு. அவ்வளோ விரைவாக அந்த பார்த்துட்டு போட்டுருவார். அது நம்ம உட்காந்து நான் 4 பக்கத்தையும் என் பிரிண்டட் 8 வரைக்கும் படிப்பேன் நான்லாம். அப்போ தான் அந்த காசு கொடுத்து வாக்கில் மரியாதை அதை உட்காந்து அப்படி படிப்பார். அந்த சிகரெட்டும் அந்த டீயும் அந்த பேப்பரும் அவருக்கு ஒரு காம்பினேஷன். அது டெய்லி ஈவினிங் நடக்கும். ஊதி தள்ளிக்கிட்டு இருந்த வாய் ஈவினிங் ஒரு சிகரெட்டோட முடிச்சிச்சு. மத்தியானம் லஞ்சு அப்போ லைட்டாக ஏதோ சிகரெட் பிடிப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா லஞ்சுக்கு மட்டும் கேரவனுக்குள்ளே போவார். காலையில் வீட்டிலேருந்து ராகி தோசையெல்லாம் கொண்டாந்து எனக்கு கொடுப்பார். அதெல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் அவர்கிட்ட இன்னொன்று வந்து விஷயம் என்னென்னா, அந்த அந்த கிரியா யோகா அதை வந்து அவர் செய்கிறார். அது ஒரு ரகசியம். அது எனக்கு யார்ட்டையும் சொன்னதில்லை அவர். ஆனால் விவேக் மத்தியானம் நமக்கு ஈவினிங் தான் நமக்கு ஷூட்டிங். மத்தியானம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் திடீர்னு. ஒன்றும் இல்லை சார், லஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். இல்லை வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு வண்டி எடுத்து நேராக கேளம்பக்கம் போயிட்டார். நானும் ஒரு மட்டும்தான் இருக்கும். ஆமாம், ஃபஸ்ட்டு டைம் அவருடைய பண்ணி வீட்டுக்கு போகிறேன். ஒரு இவர்கிட்ட செல்ஃபோன் கிடையாது, கையில் வச்சுக்கிறது இல்லை. எப்படி தகவல் கொடுக்குறாரு, தகவல் பரிமாற்றங்கள் எப்படி குரங்கு தபாலில் போகுதா என்னன்னே புரியல. ஆனால் கரெக்டாக வண்டி திரும்பும்போது கேட்ட திறந்து வச்சுக்கலாம். உள்ளே போனோடனே அந்த இடமெல்லாம் சுற்றி காட்டினார். இந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் காட்டினார். அங்கே ஒரு இடத்துல இந்த கிருஷ்ணருடைய இந்த கிரியா யோகம் பயில்கிற கிருஷ்ணர் ஃபோட்டோ ஒன்று ஃபேமஸ், அதை வச்சுருக்காரு. ஆமாம், கிருஷ்ணர் தான் கிரியா யோகத்தின் தந்தை அப்படின்றது நம்முடைய வழியாக வர்ற மரபில் சொல்லப்படுது. கிரியா யோகம்ன்ற அந்த யோக கலையை, அந்த ஸ்டைல் ஆஃப் மெடிடேஷனை கற்றுக் கொடுத்தது வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த கிரியா யோகம் பயில்றார் அவர். அதை சொல்லிக் கொடுக்குற அந்த ஹிமாலயன் மாங்ஸ்ட்டை தான் இவர் அதை கற்றுக்கிட்டு இருக்கார். ஸோ அங்கெல்லாம் போய் அதெல்லாம் திடீர்னு அதை ஏன் காட்டினார்னே தெரியல, காட்டினார். அங்கே 2 ப்ரௌன் கலரில் 2 நாய் இருந்தது, டாபர்மேனு. அது இவரை பார்த்தோன்னே வந்து காலை சுற்றிக்கிச்சிங்க. அது கொஞ்சம் நேரம் இருந்தவங்க. அப்புறம் இளநீ வெட்டி கொடுக்க சொன்னார். இளநீ சாப்பிட்டேன். எதுக்காக நீங்கள் கூப்பிட்டாலும் எனக்கு இப்போ வரைக்கும் கூப்பிட்டதுடைய அர்த்தம் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஆனால் என்னமோ ஒரு நினச்சாரு, கூப்பிட்டு போனார். அந்த இடத்துல சுற்றி காட்டினார். அப்புறம் அங்கேருந்து டக்குன்னு ஒரு சாணி கலரில் ஒரு ஐக்கான் ஒன்று இருந்துச்சு, ஃபோர்டு ஐக்கான். அதில் ஏறி உட்கார சொன்னார். இந்த வண்டி இல்லாமல் ஒரு ஷாப்பு, அது பழைய ஐக்கான், கலரே சாணி கலரில் இருக்குது. இது இல்லாமல் ஏறி உட்கார பார்த்தா அவர் செல்ஃப் ட்ரைவ் பண்ணார். கிளம்பக்கத்தில் நேராக அந்த சைடு போய்ட்டு கிரசன்ட் காலேஜ் பக்கம் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணி போனார் ஓஎம்ஆரில். அப்போல்லாம் அந்த இடத்துல அவ்வளவு ஜனநாயகமாட்டம் கிடையாது. சல்லுன்னு பாசம் போனார். என்ன சார், சில நேரத்தில் இந்த மாதிரி ஈவினிங் தனியாக ஜாலியாக வருவேன். அங்கே பாரு என்ன சார், அந்த மலை தான் அபூர்வ ராகங்களில் நான் நடித்தது வந்து கமல் சார் வந்து என்னை பார்த்து கேன்சர் பேஷண்ட் அந்த மேட்ரு. ஆமாம் சார், இந்த மலை தான் அப்படின்னாரு. அப்படின்னு எந்த மலையை சொல்கிறது? அந்த கேளம்பாக்கம் சைடில் எங்கிட்ட கூட்டு போய் ஒரு மலையை காட்டினார். சின்ன குன்று மாதிரி இருக்குது. இல்லை, அவர் வீட்டுக்கு எதுக்கு ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயில் உள்ள ஒரு மலை ஒன்று இருக்குது. அதான் எங்கேயோ ஒன்று இடத்துக்கு போனார், போய் காட்டினார். எனக்கு அது தெளிவாக ஞாபகம் இல்லை. காட்டிட்டு இந்த மலையில் தான் ஷூட்டிங் முடிஞ்சோன்னே உட்காந்துருந்தேன். அப்போது வயசான கிழமை ஒருத்தன் வந்தான். வந்துட்டு தம்பி இந்த இடத்துல லேண்டு வாங்கி போடுங்க, பின்னாடி பெருசாக வரும் அப்படின்னா. அப்படியே ஷூட்டிங் முடிஞ்சு அங்கேயே டேரக்டர்லாம் போனேன் அப்படி. அப்புறம் எனக்கே தெரியாது ஒரு டைமில் இங்கே நான் லேண்டு வாங்குவேன்னு. கடைசியில் வந்து பார்த்தா இந்த இடம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். டெல்லியில் லோனாவாலா அப்படின்னு ஒரு இடத்துல ஷூட்டிங். அது அவங்களுக்கு ஊட்டி. ஆமாம், ஒன்று பச்சையும் காணும் ஒன்றையும் காணும், சும்மா ஏதோ பாறையாக இருக்குது, குளிர் உயிரெடுக்குது, இவ்வளோதான். நம்ம ஊட்டியோடலாம் கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. இருக்குது லோனாவாலா. அங்கே போயிருக்கும்போது திடீர்னு ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னாரு. ஃப்ரீயாக எங்கே, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறேன், வேறு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னா இதோட நான் ஷூட்டிங் தானே இருக்கேன். ஆமாம் சார், அவங்க போகலாம். டக்குன்னு வண்டி எடுத்துக்கிட்டார்.
எங்கே அந்த ஊரில். ஐயோ ஓஎம்ஆர்னா பரவாயில்ல, எங்கிட்டே இறக்கி விட்டாலும் வெளிக்கேட்டு வந்துடலாம். அங்கே கொண்டு எங்கேயே இறக்கி விட்டாலாம். போய் கரெக்டாக போய் நேஷ்னல் ஹைவேஸில் ஒரு ஓரமாக ஒரு டீ கடையில் போய் வண்டி நிப்பாட்டேன். நிப்பாட்டி டீயும் சிகரெட்டும் குடிச்சார். நீங்கள் இல்லைடா எது கொடுங்க சார், நானும் ஒரு தம்மை போட்டு குடித்தோம். அப்போ நிறைய விஷயங்கள் பேசினார். இது ஒரு மாதிரியாக இருக்கார், அவர் அப்படி தான் இருக்கார். அவருடைய இயல்பு அது. அவர் அமைதியை விரும்புகிறாரு, அமைதியாக இருக்கவங்ககிட்ட நெருங்கி பழகுறாரு. நீ லொடன்னு திருப்பி பேசிக்கிட்டு அது எப்படி சார் இது எப்படி சார் கேட்க ஆரம்பித்தா அவர் அமைதியாகிடுறார். நீ சும்மா இருந்தேன்னா அவர் பேசுவார், நீ பேச ஆரம்பித்தா அவர் சும்மா இருப்பார். இதுதான் அவருடைய கேரக்டர். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம், இவர் சூப்பர் ஸ்டார். டைரக்டரில் அவர் சங்கர் மிகப்பெரிய டைரக்டர். ஒரு ட்ரெயின் ட்ராக்கு ஒரு 10-15 ட்ராக் போகுது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அதனால தான் அங்கே போகிறாங்க. அது அகலமான ட்ராக்குகள் ஓடுற ஒரு ஸ்டேஷன் லோனாவாலா. அங்கே வந்து ஒரு ட்ராக்கை மட்டும் இவங்க வாங்கியிருக்காங்க. அந்த ட்ராக்கில் ஷூட்டிங் பண்ண அலோவ் பண்ணுறான். ஆனால் அந்த ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் இப்போ வர்றது வந்து 3:30 மணி, மத்தியானம் 3:30 மணிக்கு தான் அது வரப்போகுது. இப்போ 1:30 மணி 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குது, பிரேக் விடல. இவருக்கு வந்து இப்போ இவர் எத்தனை மணிக்கு சாப்பிடுவார், இவருடைய உடல்நிலை என்ன, இவர் பசி எப்படி, வேறு ஏதாவது மருந்து சாப்பிடணுமா மத்தியான நேரத்துக்கு, யாருக்கும் தெரியாது. 1:30 ஆச்சு 2:30 ஆச்சு சார், என்ன சார் 2:30 மணி ஆச்சு சார், உங்களுக்கு இப்போ லஞ்சு எப்படி சார், நான் வண்டியில் இருக்குது அங்கேருந்து எடுத்து வர சொல்லவா, இல்லை நம்ம போய்ட்டு இல்லை பரவாயில்ல ஏதோ ஷார்ட் பிளான் பண்ணுறேன் அப்படின்றாரு. 2:30 ஆச்சு, 3 மணி வரைக்கும் லஞ்ச் சாப்பிடாம உட்காந்துருக்காரு. யூனிட்டில் யாருங்க என்ன சார் இது ட்ரெயின் ஏதோ ப்ராப்ளம். 3 மணி ஆச்சு. அப்போ நான் டேரக்டர் மெதுவாக போய், சார் இந்த மாதிரி ரஜினி சார் சாப்பிடாமலே உட்காந்துருக்காரு, மணி 3 போகுது, யாருமே சாப்பிடல சார், பட் அவரும் சாப்பிடாம உட்காந்துருக்காரு, நம்ம அவருக்கு ஏதாவது. அப்படியா சார், சார் நமக்கு இந்த ட்ரெயின் வர்றதுக்காக அந்த ஒரு ஷார்ட் இருக்குது சார், இது எடுக்கலைன்னா நம்ம இப்போ கலைஞ்சு போனோம்னா எனக்கு எப்போ ட்ரெயின் திடீர்னு வந்துருச்சுனாக்க எடுக்க முடியாது சார். அப்படியா சார், அதுக்கு ஏதாவது இப்போ ப்ரொடக்ஷனில் சொல்லி ஏதாவது பண்ணிடலாமா சார் அப்படின்னு ஒன்று. அவர் திரும்பி பார்த்தா அவர் சீர் குடிச்சு அப்படின்னாரு. எனக்கு கிட்டத்தில் போனோன்னே யூனிட்டில் எல்லோரும் சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்கு, பசி தான் வேறு வழி இல்லை, இதெல்லாம் ஹசார்ட்ஸ் ஆஃப் திஸ் ப்ரொஃபஷன், நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால் லெட் த கேம் கோ அப்படின்னு, விளையாட்டு நடக்கட்டும், இறைவனின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று, லெட் த கேம் பிளே அப்படின்னு எதுவும் சொன்னார். சொல்லிட்டு பேசாமல் அவர் கொஞ்சம் கோவமாக இருக்காரா இல்லை ஒரு வேளை ஓவர் பசியில் அப்செட் ஆகிருக்காரான்னு என்னால் இப்போ வரைக்கும் அதுக்கு தெரியல. ஆனால் அந்த ஷார்ட்டை முடிச்சு கொடுத்துட்டு வந்து தான் சாப்பிட்டார். 3:30 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தார். ஸோ அது அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் இருக்குது, ஒரு விஷயத்தை முடிக்கணுன்றதுக்காக உட்கார்றாரு. அப்போ வந்து சிவாஜி டைமில் நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சிவாஜி டைமில் வந்து ஒரு சிவாஜி கூட நான் இருக்கிற சீனில் வந்து ஒரு ரவுடி வந்து கலாட்டா பண்ணுறான். அந்த ரவுடியை நான் கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணியிருந்தார். அப்போது சிவாஜி என்னென்ன பஞ்ச் டைலாக் பேசுவார், ஏன்னா இப்போ ரஜினி பேச வேண்டிய பஞ்ச் டைலாக் எது அப்படிங்கும்போது, அப்போது வந்து ஒரு வார பத்திரிக்கையில் ரசிகர்கள்லாம் நிறைய பஞ்ச் டைலாக் எழுதி அனுப்பி ஒரு போட்டி நடத்தினாங்க. சிவாஜி படத்தில் ரஜினி என்ன மாதிரி பஞ்ச் டைலாக் பேச வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடத்தி நிறைய போட்டிருந்தாங்க. அதில் சிலது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆடியன்ஸ் அனுப்புனது. இப்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு 4-5 யூஸ் பண்ணலாமே, ரசிகர்கள் அனுப்புனது தானேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போ நான் போய் சொன்னேன், சங்கர் சார்கிட்ட சொன்னேன், சார் நிச்சயமாக ரசிகர்கள் எழுதுனதை நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நமக்கு இமேஜினேஷன் இல்லையா, நம்ம அதையும் தாண்டி ஒன்று நமக்கு கிடைக்காதா, ஏன் சார் நம்ம அதை பண்ணக்கூடாது, ரஜினி சாருக்கு வேறு இன்னும் தீ பிடிக்கிற மாதிரி பஞ்சஸ் பிடிப்போமே சார், அப்படியா அப்படின்னு யோசிச்சார். ஒரு நாள் டைம் தாங்க, இன்றைக்கி ஒரு நாள் டைம் தாங்க, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நிறைய யோசிச்சுட்டு வச்சு வரேன் சார், கொண்டாந்து முன்னாடி போடுறேன், அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அதை யூஸ் பண்ணலாமே சார் அப்படின்னு. அது சங்கர் வந்து பெருந்தன்மையோட அதை விட்டார். அப்போ வந்து உட்காந்து யோசித்த பஞ்ச் டைலாக் தான்
என்னது காட்பாடி, இது தாண்டினா காட்பாடி, சித்தூர் தாண்டினா காட்பாடி, சிவாஜியோட சீல்டு தான் டெட் பாடி. அப்புறம் வந்து சின்ன பசங்க பார்க்குறது போகோ, சிவாஜி கிட்ட வச்சுக்காத கோகோ கோகோ. அது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் உட்காந்து பேசுனது அதுதான். என்ன பண்ணுறது, 6க்கு அப்புறம் 7டா. இதில் ஒரு உள்ளுக்குள்ள இன்னொரு கருத்து இருக்குது. இதை ரஜினி ரொம்ப ரசிச்சார். 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டான்னு. அப்போ சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜிக்கு ஒரு புகழாரம் மாதிரி அமைஞ்சு போச்சு. 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டான்னு. ஆனால் சரி சொன்னேன், அது ரொம்ப லைக் பண்ணி. ஆனால் இது ஒரு சூப்பர் ஸ்டார் பேசுகிற டைலாக் இது. இதை வந்து என்ன பேச வச்சார், என்ன பேச வச்சார் சங்கர் சார் தான் என்ன பேச வைக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் நினச்சிருந்தா சார் இது வந்து நான் இருக்கும்போது என் பஞ்சு டைலாக் என் கூடவே இருக்கிற ஒருத்தர் பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருப்பான். ஒரு சூப்பர் ஸ்டார் மறுப்பு தெரிவிக்கும் போது ஒரு இயக்குனர் வந்து ஆமாம் சாரே இப்படி ஃபீல் பண்ணுறாரு, அவரே சொல்லட்டும்னு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல சார் அமைதியாக கோஆப்ரேட் பண்ணார். நான் என்ன சொன்னேன், நான் அப்போ சொன்னேன், என்ன இப்போ சிவாஜி ஏதாவது பஞ்சு டைலாக் எதுவும் பேச போறியா அப்படின்னு அவர்கிட்டே கேட்குறேன். அவர் ஒன்று ஏன் என்னோட பேசாதப்பா, சின்ன பசங்களாம் இப்போ எல்லாருமே பஞ்சு டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் விடலை பசங்கள்லாம் பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க, அப்போ நீ பேசு அப்படின்னு அவர் சொன்னோடனே நான் பேசுவேன். அது அந்த மாதிரி சீன் அமைஞ்சுது. அது 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 அதை விட்டு கொடுக்குற அந்த ஒரு மனசு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய இன்டீரியர் விஷயமா சொல்லியிருக்கீங்க. பெரிய விஷயம். அப்புறம் சிவாஜி ரிலீஸ் ஆகி லொக்கேஷனோட சொல்லியிருக்கீங்க, லொக்கேஷன் அப்சர்வ் பண்ணி நல்லா இருக்கும். எப்போ சார் முதல்ல பார்த்தீங்க ரஜினி சார்? எப்போ பார்த்தீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரஜினி சார் வந்து இல்லை ரஜினி சார் வந்து ஒரு படம் கலைக்கேந்திரா கோவிந்தராஜ் ஒரு படம் எடுத்தாங்க, பாலுமேந்திரா டைரக்ஷனில், முன் கண்ணில் நீர் வழிந்தால். ஆமாம். அந்த படத்துடைய ப்ரிவியூக்கு ஒயிட் ஜிப்பா போட்டு ரஜினி வந்தார். அப்போ நான் சினிமாவுக்குள்ளே வரல. சினிமாவுக்குள்ளே வருவதற்கான அந்த ஆயத்தங்களில் இருக்கிறோம். அதாவது கலாகேந்திரா கோவிந்தராஜன் என்பவர் தான் என்னை அழைத்து சென்று பாலச்சந்திரத்தை அறிமுகப்படுத்தி அந்த அறிமுகம் முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இனிமேல் எப்படி நான் சினிமாவுக்குள்ள வர போகிறேன், எந்த படத்தில் பாலச்சந்திரன் யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் இன்னும் முடிவாகாத நேரத்தில். அப்போ இல்லை மேனான்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு, இப்போ இருக்கிற சரவணபவன். அந்த மேனா தேட்டரில் அவர் ப்ரிவியூ போடுவார். நம்ம இந்த ராதாகிருஷ்ணன் ரோடு சரவணபவன், அதுதான் மேனா தேட்டரு. அங்கேயே மேனான்னு இன்னும் அந்த எழுத்து இருக்கு. ஸோ அங்கே தான் போட்டால் அப்போ நான் உட்காந்துருக்கேன். அப்போ ரஜினி சார் வந்து அந்த ஷோ பார்த்தாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரஜினியை வந்து திரையுலகத்துக்கு வரும்போது பார்த்தது ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ரஜினியை நேராக நான் பார்த்தது மதுரையில் தமுக்கு மைதானத்தில் தான். சிவாஜிக்கு 200வது படம் திரிசூலம், அதோட விழா அங்கே விமர்சையாக நடக்குது. அப்போ வளர்ந்து வரும் நடிகர் ரஜினிகாந்த். அப்போ தான் அவர் வந்து அங்கே வந்தார், ஸ்டேஜுக்கு வந்தார். ஒரு ஒரு மஞ்சள் கலர் டிஷர்ட்டில் ராபர்னு எழுதியிருக்கோம், 2 காலடி தரம் மட்டும் இருக்கும். சூப்பர். ராபர் அப்படின்னு எழுதியிருக்கோம், 2 காலடி தரம். அதை போட்டு ROBBER ராபர். ராபர்னு கொள்ளக்காரன், வழிப்பேரி சேருவேன். ராபர்னு போட்டு 2 கால் தடம், ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸு, ஒரு கோலாப்பூரி செப்பல், முடி இப்படி கவச்சு விட்டுட்டு ஒரு அம்பாஸ்டரில் இறக்கடான்னு மேடையில் ஏறினார். இவர் வந்து கத்துறாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது, ஒரு வசீகரமான நியூ ஃபேஸ். கத்துறாங்க. இப்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் திலகத்தை பாராட்டி ஒரு வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. சிவராஜ் ஆனந்த் மியூசிக், அது சிவாஜி சார் வந்து ஒரு பெரிய சேரில் நடுநாயகமாக உட்காந்துக்கிட்டு கூட்டம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. ஜஸ்ட்டு சிவராஜ் ஆனந்த் வந்து அவருடைய ஃபேமஸ் படங்களுடைய பாடல்களை எல்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க. நதியில் விளையாடி கொடிகள் தலை சீவி வாசிச்சுட்டு இருக்காங்க. இவர் டக்குன்னு மேடைக்கு வந்தார். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சிவாஜிராவ், என் பேர் சிவாஜிராவ் அப்படிதான் ஆரம்பித்தார். அப்போதான் தமிழ் பேசுகிறார், என் பேர் சிவாஜிராவ். நான் வந்து இவருடைய ஆக்டிங் பார்த்து கற்றுக்கிட்டு நடிச்சிட்ருக்கேன். அப்பேற்பட்ட சிவாஜி சாருடைய பர்த்டேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இன்னும் பெரிய 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 விருதுகளெல்லாம் பெற்று மிகப்பெரிய சாதனைகள்லாம் பிடிக்கிறது. அவர் எல்லாரும் போயிட்டார், எல்லா இறைவனை வேண்டியது கடவுள் இறங்கி போயிட்டார். இவ்வளோதான் பேசுகிறேன்.
எனக்கு அந்த இது ஒன்று கெமி சார் ஆஃபீஸ் வந்து கார் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். நான் போட்ட அருணால ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் இல்லை அது என் சம்பந்தப்பட்ட உங்கள்கிட்ட சொன்னாரு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் 500 ரூபாய் 1000 ரூபாய் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குற பிச்சைக்காரனுக்கு ஒரு 100 ரூபா போடலாம்னு நினைச்சு மியூசிக் அகாடமி வரைக்கும் வந்தாராம். ஒரு பிச்சைக்கார கூட வரலையா? அது எப்போ ஆனது? 500 ரூபா அமௌண்ட் 1000 ரூபாய் இருக்கும் கரெக்டாக தெரியல. வாங்கி ஒரு 100 ரூபாய் முதல் சம்பளமா முதல் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஆழ்வார்பேட்டையில் இருக்க அவருடைய ரூமுக்கு வராது. வரும்பொழுது பார்க்க இந்த முதல் பிச்சைக்காரன்ட்ட பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பிச்சைக்காரனே பார்க்கலையா கடைசி வீட்டு வரைக்கும் வந்து சேர்ந்துட்டாராம். அப்புறம் இந்த கிருஷ்ணா நதி தீரத்தில் வீரா ஷூட்டிங், கோதாவரி கிருஷ்ணா எதுவும் தெரியல, ஏதோ ஒரு பெரிய நதி. அப்போது ஷார்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா அந்த மண்ணில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வந்து இந்த உயரங்களை அடைவீங்கன்னு நினச்சிங்களா சார் அப்படின்னு கேட்டேன். வீட்டு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஆஃபு, ஒரு லேம்பர்ட்டா ஸ்கூட்ரு, தங்குறதுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம், இதை தவிர எனக்கு ஆசைகளே கிடையாது. இது கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு படலான்னு தான் என்னுடைய சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தேன். டெய்லி ஒரு ஆஃபு, ஒரு அங்கங்கே போகிறதுக்கு ஒரு லேம்பர்ட்டா, அப்புறம் வந்து ஒரு ஆனால் ஆண்டவன் நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. சார் முதல்ல எப்படி சார் இந்த ஆக்டிங் இந்த பக்கம் வரணும், தமிழ் படங்களுக்கு வரணும், உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு, ஏன் ஆக்டிங்குள்ளே வரணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். வேலைக்கு நான் பாட்டுக்கு ஜாலியாக கண்டக்டர், அந்த பிரியாணி நான் சாப்பிட்ற மாதிரி எவனும் சாப்பிட முடியாது. மத்தியானம் அந்த கலெக்ஷன்லாம் எடுத்து கண்டக்டராகி கொடுத்து முடித்தோடனே போகணும். எல்லாம் ஏற்றிக்கிட்டு போய் உட்காந்தா அங்கே ஒரு கடை இருக்குது, சும்மா பிரியாணி கொண்டாந்து வச்சு சிக்கன் மட்டன் நண்டு கிண்டு எல்லாம் கொண்டாந்து வைப்போம். ஃபுல் கட்டு கட்டுவேன். ஃபுல் கட்டு கட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். அதை நீங்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டியூட்டி முடிஞ்சுனா மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வருவேன். வந்தால் சும்மா ஸ்டைல் தான், பஸ்ஸுக்குள்ளே ஏறுதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த ஏரியாவில் உள்ள அந்த இவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டக்டர்லாம் சேர்ந்து இந்த வருஷம் அந்த ஆயுத பூஜை மாதிரி வரும்ல, அப்போ ஒரு சின்ன ட்ராமா போடுவாங்களாம். சும்மா பின்னாடி சேலையை கட்டிக்கிட்டு அதான் வச்சு சின்னதாக வச்சு போடுவாங்க. அதில் வந்து துரியோதனன் கேரக்டருக்கு நடிக்கிறவன் வரலையா, முதல்ல இவரை நடிக்க சொன்னாங்க. அந்த துரியோதனன் கேரக்டர் ஸ்டைலாக பண்ணாரா அது. இப்போ வந்து கர்ணனை மறந்துட்டா ஆடிடுச்சு. துரியோதனன் இல்லை, துரியோதனனுக்கு கைதட்டில் விழுந்துச்சான். அப்போ தான் கீழே இறங்கி சொன்னாங்களாம், சார் ரொம்ப நல்லா உனக்கு நடிப்பு வருது, நீ ஏன் ஆக்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்க காசு கொடுத்து அனுப்பிச்சு தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது சொன்னார். அப்போ நான் ஒன்று சொன்னேன், சார் அப்போது துரியோதனன் தான் சார் உங்கள் குலதெய்வம்னு. ஆமாம்ல சொன்னார். என்ன சார் யாராவது படத்தையோ வச்சு கும்பிட்றீங்களே சார், துரியோதனன்ற ஒரு கேரக்டர் தான் சார் உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கான், உங்கள் பேரனுக்கு துரியோதனன்னு பேர் வைக்கிறேன் சார். சூப்பர் எனக்கு சொல்லிட்டே அப்படிவாரு. துரியோதனன் தான் உங்கள் குலதெய்வம், அந்த தெய்வம் தான் அவங்கள மாற்றி விட்டுச்சு.